வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆப்கி அதாலத்துல உங்களுடைய போக்கஸ் உத்தரப்பிரதேச அரசியல் மீது. வாரணாசியோட பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம், ஜெயா பச்சனை ராஜ்யசபா மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கினதுக்கான உத்தரவுக்கு அப்புறம், இல்லனா அமர் சிங்கோட போன் டேப்பிங் அப்புறம், இப்பெல்லாம் தினமும் உத்தரப்பிரதேசோட அரசியல் போக்கஸ்ல இருக்கோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நாம எப்படிப்பட்ட நபரை அழைச்சிருக்கோம்னா, இவர் பிரச்சனைகளுக்கெல்லாம் பொறுப்பாளின்னு சொல்றாங்க. அவர் ஆப்கி அதாலத்துக்கு வரவேற்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸ் பிரசிடென்ட் சல்மான் குர்ஷித் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். ஆப்கி அதாலத்துல மக்கள் வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் சுதீர் தெலுங்கோட அனுமதியோட இந்த வழக்க தொடங்கலாம். நீதிமன்றத்தின் வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல வழக்கு ஆரம்பமாகுது. சல்மான் குர்ஷித் மீது முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சல்மான் குர்ஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் சமாஜ்வாடி கட்சியை பின்தொடருகிறார். சல்மான் சார், நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் ஆனீங்க. உங்களோட ஒரே அஜெண்டா எப்படியாவது முலாயம் சிங் யாதவ், அமர் சிங்கை ஹாரஸ் பண்ணுங்கிறது தான். இத பத்தி. இது என்னோட அஜெண்டா இல்ல, என்னோட கடமை. அவரு உத்தரப்பிரதேசத்தை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாரு, ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. உத்தரப்பிரதேசத்தை தீய சக்திகிட்ட இருந்து காப்பாத்துறது என்னுடைய முக்கிய கடமை. அப்படின்னா நீங்க ஒரு செல் தயார் பண்ணது உண்மைதானா? அதோட பேரு PIL செல். அதோட வேலை இவங்களுக்கு எதிராக வழக்குகளை போடுறதுதான். ஒவ்வொரு திருடனையும் பிடிக்க வேண்டியது IILோட PIL செல்லோட முக்கியமான வேலை. அதுல தன்னைத்தானே யாராவது திருடன் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நாங்க இந்த வேலையை செய்யறோம்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, நீங்க காங்கிரஸ் பார்ட்டி தரப்புல எந்த மாதிரி ஒரு செல்லை உருவாக்கி இருக்கீங்கன்னா, வழக்க நடத்தி முலாயம் சிங் யாதவ ஹராஸ் பண்றதுக்கு. வக்கீல் என்ன மாதிரி ஒரு பிரசிடண்டா இருந்தா அங்க இந்த மாதிரி செல் இல்லனா அதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கும். விஷ்மோகன் சதுர்வேதி அவரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, ப்ராப்பர்ட்டியோட கேஸ். முலாயம் சிங் யாதவுக்கு எதிரா, அவர் குடும்பத்துக்கு எதிரா, எல்லாருக்கும் எதிரா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவரு உங்களுக்கு நெருக்கமானவரு. இந்த கேஸ ஃபைல் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நீங்க தான் பண்ணதா சொல்றீங்க. அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவர் எனக்கு நெருக்கமானவர் இல்ல. ரொம்ப நாள் காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்காரு, ரொம்ப பொறுப்பானவர். ஆமா, நான் மக்களுக்கு எதிரா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி காரியம் பண்ணும்போது அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறாரு. நீதிமன்றத்துல இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அதனால இந்த விஷயத்துல அவருக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணியேதான். பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட 40 MLAs சமாஜ்வாடி கட்சியில ஜாயின் பண்ணாங்க. அவங்க மேல உள்ள கேஸ் அதுவும் உங்களோட ஆசீர்வாதத்தால தான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, பெரிய பெரிய வக்கீல் அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சதீஷ் மிஸ்ரா சார், பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோடைய ஜெனரல் செக்ரட்டரி. அவருக்கு என்னுடைய அட்வைஸோ இல்ல என்னோட இன்வால்மெண்ட்டோ தேவையே கிடையாது. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி கேஸ் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேஸ் அரசியல சுத்தமாக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நாங்க கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மறைமுகமா இல்ல, அது மக்கள் முன்னாடியே நடக்கும். அப்புறம் ஜெயா பச்சனுக்கு எதிராக கேஸ ஃபைல் பண்ணவர் கூட உங்களுக்கு நெருக்கமானவர். எனக்கு நெருக்கமானவர் இல்ல, எங்க கட்சி தலைவர். எங்க கட்சி தேர்தலில் போட்டியிட்டு இருக்காரு. ஜெயா பச்சனோட தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்துல அவரும் கூட வேட்பாளரா நின்னாரு. அவர் பேரும் அதுல இருந்துச்சு. ஆனா ஏதோ காரணத்தினால அவர் பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்தே அவர் மனசுல ஒரு மிகப்பெரிய கோவம் உண்டாயிடுச்சு. அதனாலதான் அவர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதுல நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். பொலிட்டிக்கல் சண்டை போடுறதுக்கு பதிலா சட்டம் மூலமா நீங்க சண்டை போடுறீங்க. நீங்க பொலிட்டிக்கல் சண்டைய நீதிமன்றத்துல போடுறீங்க. இதெல்லாமே சட்டப்படியே தானே பண்றேன். திருட்டு பசங்களுடைய உதவியை நான் வாங்கலல்ல, கொள்ளைக்காரங்களை போய் நான் பார்க்கலல்ல, கொலைகாரங்க இல்ல ரவுடிங்களோட உதவியை நான் என்னைக்குமே கேட்டதே இல்லையே. நாங்க எப்பவும் சட்டத்தின் அடிப்படையில் தானே கேஸ் போடுறோம். சட்டத்தை தானே நாங்க நாடி போறோம். அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. நீங்க முலாயம் சிங் யாதவ் அப்புறம் அமர் சிங்கோட எதிரிங்க எல்லார்கிட்டையும் உதவி கேட்க. அதுக்கு தான் எல்லா மக்களுடைய சப்போர்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிரின்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க அஜித் சிங்க 3 முறை சந்திச்சீங்க. அஜித் சிங்கை நான் 30 முறை சந்திச்சிருக்கேன். ஆனா அஜித் சிங்கை சந்திக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நேருக்கு நேரா பேசுறது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். முலாயம் சிங் யாதவோட அரசாங்கத்தை கவுக்கிறதுக்காக தான் நீங்க அவரை சந்திச்சீங்களா? இல்ல, இதுக்காக தான் சந்திச்சேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு நினைச்சேன். எத்தனை பேர் இருக்காங்களோ, அவர் அஜித் சிங் ஆகட்டும் இல்ல மதுமோகன் ஆகட்டும், உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முலாயம் சிங்கை ஹாரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. இத ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தா நல்லதா இருந்திருக்கும். நானும் அதை வச்சு நிறைய காசு சம்பாதிச்சிருப்பேன். ஆனா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல வர்றேன். எங்க கூட்டத்துல, எங்க அரசியல் மேடைகள்ல உண்மைக்கான போராட்டத்துக்கு உண்மைக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நானும் கண்டிப்பா போராடுவேன். சல்மான் சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 17 வருஷமா காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துல கால் வைக்க முயற்சி பண்ணுது. ஆனா உங்களால எதுவும் செய்ய முடியல. இது உண்மைதான்.
நாங்க அங்க ரொம்ப பலவீனமா தான் இருக்கோம். ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம சமூகம் போலரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பாபர் மசூதியோட அழிவு. அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் எங்ககிட்டயும் சில தவறுகளும் குறைகளும் இருந்துச்சு. அது எனக்குள்ளே இருந்திருக்கும். அதனால தான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். ஆனா நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தை 17 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ரோல நீங்க. ஜெயா பச்சனுக்கு எதிராக நீங்க இந்த குற்றச்சாட்டை அவர் மேல சுமத்துனீங்க. காங்கிரஸ்காரங்களும் பதவியில இருந்தது லாபத்துக்காக தான்னு அவங்கள நீக்கிட்டீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன் எது சரியோ அதுதான் சரியா இருக்கும். என்னால எலெக்ஷன் கமிஷன் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஜெயா பச்சன் எலெக்ஷன் கமிஷன் தப்புன்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லும். ஆனா யாராவது ஒருத்தர் ஆட்சேபனைய பதிவு செஞ்சா அதை வச்சு எலெக்ஷன் கமிஷன் இந்த முடிவெடுத்தா நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? ஆனா இந்த மாதிரி லாபத்துக்காக பதவியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படி இருந்தா யாராவது ஒருத்தர் ஆட்சேபனைய பதிவு பண்ணுவாங்க. அதாவது நிறைய இடத்துல பிக் பாக்கெட் நடக்கும். ஆனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதானே போலீஸ்னால என்கொயரி பண்ண முடியும். அப்போ நீங்க இதுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? சோனியா காந்தி அவங்க இருக்கிற பதவி கூட லாபத்துக்கான பதவின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, யார் சொன்னாங்க? இத அமர் சிங் சொன்னாரு. ஆனா அவருக்கு சட்டத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க அவர் மேல எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னா அவருக்கு சட்டமே நல்லா புரிஞ்சிருக்கும். சட்டம் புரிஞ்சா அவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருக்கணும்? அவரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். சும்மா நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாமே. யாரு லாபத்துல இருப்பாங்க அப்படின்னா அவங்க பார்லிமெண்ட் இல்ல அசெம்பிளி பட்டியல்ல இருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு நிறுவனத்துல பதவியோட லாபம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பட்டியலை பாருங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. சம்பந்தமே இல்லையே. செக்ரட்டரியேட்டோட ஆர்டர் என்கிட்ட இருக்கு. இதுல நேஷனல் அட்வைசரி கவுன்சிலோட கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதோட சேர்பர்சன் சோனியா காந்தி. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இன்காட் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவுன்சில் வுட் பி மேட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் சேர்பர்சனை பத்தி சொல்லணும்னா, சோனியா காந்தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வில் பி த சேர்பர்சன் ஆஃப் தி நேஷனல் அட்வைசரி கவுன்சில். சேர்பர்சன் will the whole rank and status of union cabinet minister. இதை நீங்க லாபத்தோட பதவியா நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல, உங்களுக்கு புரியல. லாபத்தோட பதவிங்கிறது இதுதான். அந்த பதவியில இருந்துகிட்டு நீங்க உங்களோட வேலைய நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணணும் அப்படின்னா அப்புறம் ஏதாவது தடங்கள் இல்ல வேற ஏதாவது இந்த பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வரலாம். அவங்க வேலையை சரியா தான் செய்யறாங்க. அது கவர்மெண்டோட வேலை தான். நிச்சயமா அவங்களோட வேலை தான் இது. ஆனா ஒருவேளை இதுல ஏதாவது தவறு இருந்தா அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அமர் சிங் சாரு இதைத்தான் சொல்லிட்டே இருக்காரு. தொடர்ந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ஜெக்ஷன் இருந்தா அது நீங்க உடனே ஃபைல் பண்ணும்ல. அப்ஜெக்ஷன் இருந்ததுனாலதான் ஜெயா பச்சனுக்கு எதிராக இதை பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயா பச்சன் பண்ணா கொலை, சோனியா காந்தி பண்ணா மன்னிப்பு. இல்ல, நீங்க முன்னாலேயே முடிவு பண்ணிருங்க. ஒரு சிப்பாய் கையில துப்பாக்கியை கொடுத்து எதிரியை கொல்ல சொல்லி சொன்னா அது கண்டிப்பா கொலையே ஆகாது. ஆனா அதே துப்பாக்கியை வச்சு நீங்க உங்க எதிரியை சுட்டு கொண்டுட்டீங்கன்னா நீங்க தான் எதிரியை கொலை சொன்னீங்கன்னு சொன்னாலும் அது கொலை தானே. அப்ப நீங்க சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. யாருக்கு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கோ, யாரு கொடுத்தாங்களோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ, அங்க என்ன நிலைமையோ, இந்த எல்லா விவரங்களையும் புரிஞ்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஏதாவது சொல்லணும். அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? அமர் சிங் சார் உங்க பேச்ச கேட்டா கண்டிப்பா அப்ஜெக்ஷன் தெரிவிப்பார். நீங்க இதை எப்படி உங்க பர்சனல் சண்டையா மாத்திக்கிட்டீங்க, பர்சனல் வெஞ்சன்ஸா மாத்திக்கிட்டீங்கிறத பத்தின கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம சல்மான் சார் கிட்ட இந்த கேள்வியை கேட்க போறோம். அதாவது உத்தரப்பிரதேச அரசியல இவருடைய பர்சனல் சண்டையா மாத்தினத பத்தி விளக்கமா கேட்போம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நடுவுல இருக்கிறது காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் சல்மான் குர்ஷித். ஆப்கி அதாலத்துல சல்மான் குர்ஷித் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் சல்மான் குர்ஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியல் பவரை பர்சனல் ஸ்கோரை செட்டில் பண்ண பயன்படுத்திட்டு இருக்காரு. சல்மான் சார், இது உண்மையா? நீங்க அமர் சிங்க்கும் முலாயம் சிங்க்கும் யாரெல்லாம் எதிரியோ அவங்க கூட தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களாமே. அப்படி இருந்தா இது ரொம்ப யதார்த்தமான விஷயம்தான். நான் ஒரு நேரத்துல அமர் சிங் கூட ஃப்ரெண்டா தான் இருந்தேன். ஏமாத்தினது அமர் சிங் தான், நான் அவரை ஏமாத்தலையே. அவரு தான் எனக்கு எப்பவுமே பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. நான் அவருக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? என் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நான் கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? இப்போ நீங்க கணக்க தீர்க்க விரும்புறீங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் மெதுவா நடக்குது, ஆனா நடந்துடும். இது உண்மைதானா? நீங்க அமர் சிங்கோட தம்பி அரவிந்த் சிங்க எங்கிருந்தோ தேடி அரசியலுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் அதிகார தரகர்னு அமர் சிங்க நீங்க சொல்ல வச்சீங்க. பாருங்க, அவர் அரவிந்த் சிங்க கூட தான் ஏமாத்தினாரு.
அவர் தம்பியை ஏமாத்திருக்காரு. அப்புறம் ஏமாந்த ஒருத்தர் ஏமாந்த இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்க 2 பேர் கை குலுக்கிட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. ஆனா இப்படி எப்படி நடக்கும்? அரவிந்த் சிங் எந்த பாஷை பேசுறாரோ அதே பாஷையில தான் சல்மான் குர்ஷித்தும் பேசுறாரு. இல்ல, அவர் என்னோட பயங்கரமான பாஷையில பேசுவாரு. நான் தான் அவரை தடுப்பேன். கூட்டத்துல அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா அவருடைய பாஷை அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையானதா இருக்கும். நான் அதை தடுக்க தான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஏமாந்திருக்காரு. நீங்க அமர் சிங்க்கு எதிரா ராஜ் பப்பர் மனசுல தீய பத்த வச்சீங்க. இத பாருங்க, ராஜ் பப்பரோட மனசுக்குள்ள போறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் ராஜ் பப்பரை பாத்தீங்கன்னா அவரு யாரால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது அவருக்கும் அப்புறம் அமர் சிங் மட்டும்தான் தெரியும். என்னால இதை மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கட்சியில அவர் இன்னைக்கு சமாஜ்வாடி கட்சியில போராடிட்டு தான் இருக்காரு. இந்த போராட்டம் எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது எங்கேயாவது போய் ஒரு சுத்தமான அரசியலோட கண்டிப்பா ஒன்னு சேரும். அரசியல் சுத்தமா இருந்தா, இல்ல திருந்துனா, தெளிவா இருந்தா, இதை விட நல்ல விஷயம் வேற என்னவா இருக்க முடியும்? சல்மான் சார், ராஜ் பப்பர் சொல்ல போனா ஒரு ஆக்டர். இன்னொருத்தர் எழுதின டயலாக பேசியிருக்காரு, இன்னொருத்தர் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு டைரக்டர், அந்த படத்துல அவர் ஒரு நல்ல ஆக்டரா பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, ராஜ் பப்பர் ஒரு ஆக்டர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஹீரோவுக்கு வில்லன் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அவருடைய கட்சியில வில்லன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக அவரு வில்லனை அடிக்கும்போது நீங்க எதுக்காக தேவையில்லாம என்ன பண்ணி சொல்றீங்க? உங்களோட முயற்சி என்னன்னா அமர் சிங்கோட வீட்டுக்கு தீ வைக்கிற மாதிரி விளக்கங்களை தேடி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நான் ஒரு பழமொழியில பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. कोई बज़्म हो कोई अंजुमन, ये शियार मेरा कदीम है, जहां रोशनी की कमी दिखी वहीं चिराग जला दिया. அப்ப நீங்க அரவிந்த் சிங், ராஜ் பப்பர் மாதிரியான விளக்க தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அமர் சிங் வீட்டை இருளாக்குறது. ஆமாமா, சந்தேகமே இல்ல. அவங்க இடம் இருளா மாறணும், எங்க இடம் வெளிச்சத்துக்கு வரணும். அப்புறம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வீட்லயும் ஒளி நிறையணும், அவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும். அப்படி நடந்தா லட்சக்கணக்கான வீடுகள் சந்தோஷமா மாறும். ஒண்ணு இல்ல, லட்சக்கணக்கான வீடுகள். அவங்க வீட்டுல விளக்கெறிஞ்சா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமும் ஜொலிக்கும். அதுல சந்தேகமே இல்ல. இவர் வீட்டுல பிரகாசமா விளக்கெறியணும்னு அமர் சிங் வீட்டுல போன் டேப் பண்ணீங்களா? இந்த விஷயத்தை இப்ப நீங்க நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. அவர் வீட்டோட போனை ஒருவேளை அவர் நண்பர் டேப் பண்ண வச்சிருக்கணும், இல்லனா எதிரிங்க டேப் பண்ண வச்சிருக்கணும். அண்ணன் தம்பி சண்டையில யாரு எப்ப எங்க மாட்டுவாங்கன்னே தெரியாது. சோ அந்த சண்டையில அவர் மாட்டிக்கிட்டா அதுல தேவையில்லாம என்னையா சிக்க வைக்கிறீங்க? இல்ல, அப்புறம் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னா அதையா நீங்க போன்ல பேசுறீங்க? இந்த விஷயத்த நேர்ல சந்திச்சு பேசியிருக்கலாமே. சல்மான் சார், இது காங்கிரஸ் பார்ட்டியோட சதின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா 3 மாசத்துக்கு அவருடைய போனை டேப் பண்ணிருக்காங்க. 3 மாசம் பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியுமா? இத செய்ய வச்சவங்களுக்கு தானே தெரியும் நீங்க எத்தனை நாள் டேப் பண்ணிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, இந்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை நாங்க அதை பண்ணியிருந்தா, இந்த கதை அங்க ஸ்டார்ட் ஆயிருந்தா, கண்டிப்பா நாங்க இந்த கதையை முடிச்சிருந்திருப்போம். எந்த கதையை நாங்க ஆரம்பிச்சோமோ அந்த கதையை நாங்க கண்டிப்பா முடிச்சிருந்திருப்போம். அதுல தலையும் இல்ல, வாளும் இல்ல, நடுவுலயே நின்னு போயிடுச்சு. நாங்கெல்லாம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு விஷயம் வெளியில வரும் அப்படின்னு. ஆனா நீங்க பீப்பிங் டாம் மாதிரி தானே இருக்கீங்க. காங்கிரஸ் பார்ட்டி அமர் சிங்கோட பெட்ரூம்குள்ளேயே நுழைய பாக்குது. இங்க பாருங்க, ஒருவேளை நாங்க அவர் பெட்ரூமை கண்காணிக்கிற விஷயம் உண்மையா இருந்தா, அவரோட பெட்ரூம் பல இடங்கள்ல இருக்குங்கிறது உண்மைதானே? சல்மான் சார், அவர் என்னைக்குமே மறுத்தது கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நான் நல்ல ரசிகன், எல்லார்கிட்டயும் பேசுவேன், ஹீரோஸ் கிட்டயும் பேசுவேன், ஹீரோயின்ஸ் கிட்டயும் பேசுவேன். அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் போய் கேங் ஆர்டர் போட வச்சாரு? அவருடைய வாழ்க்கை செயல்களை நினைச்சு இந்த அளவுக்கு கர்வப்பட்டாருன்னா மக்கள் எதிரில சொல்லலாம்ல. சமாஜ்வாடி கட்சியில நாங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கலாம்னு சொல்லலாம்ல. அவர் என்ன சொன்னார்னா, அவர் பேசின பேச்சுல சல்மான் சார் ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இந்த கலப்பட வேலையை அவர் தான் பாலிடிக்ஸ்ல பண்ணிருக்காரு. அதனால அவரால் எப்படி தப்பிக்க முடியும்? பாலிடிக்ஸ்ல அவர் பண்ண கலப்படத்தினால அவரே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இது உண்மைதானா? அவருடைய வீட்ல ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ டேப்பிங் மூலமா வாக்குமூலம் கொடுத்தப்ப காங்கிரஸ் ஆளுங்க அவர் வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. அவங்க நீங்க அனுப்புன ஆட்கள். காங்கிரஸ்ல இந்த வேலையை பண்றதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்லையா? சொல்லப்போனா காங்கிரஸ்ல என்னோட ஸ்ட்ராங்கான நிறைய பேர் இருக்காங்க. இது டில்லியோட விஷயம். நாங்க டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷனை மதிக்கிறவங்க. உத்தரப்பிரதேசல அந்த மாதிரி நடந்தா நான் கண்டிப்பா அதுக்காக ஒத்துக்கிறேன். அது என்னோட பொறுப்புன்னு. டெல்லியில ராம்பாபு சர்மா கிட்ட போய் கேளுங்க, எங்கிட்ட தயவு செஞ்சு கேட்காது. பார்ட்டி உங்களோட தானே. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு எறும்ப கொல்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி யானை படை அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க. அவரு எறும்புங்கிறத ஒத்துக்கிட்டாரு. நான் அந்த வார்த்தையை சொன்னப்போ அவருக்கு அது ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த குட்டி எறும்பு இருக்குல்ல, இது எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல தான் வைக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறோம், உத்தரப்பிரதேசல இருந்து எங்களை முக்தி அடைய வைங்க. சல்மான் சார், எறும்பு யானை காதுக்குள்ள புகுந்தா பெரிய பிரச்சனை பண்ணும். இல்ல, இந்த விஷயத்தை நீங்க மாயாவதி கிட்ட போய் சொல்லுங்க, எங்கிட்ட ஏன் சொல்றீங்க?
ஒருவேளை நான் டோட்டலா ஒரு 2-3 மாசத்தோட வரலாற பார்த்தா, உத்தரப்பிரதேசத்துல எப்படி அரசியல் நடந்துச்சு, அமிதாப் பச்சனுக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் போச்சு, ஜெயா பச்சனோட ராஜ்யசபா மெம்பர்ஷிப் போச்சு, ராஜ் பப்பர் அமர் சிங்க்கு எதிரா பேசிட்டாரு, அமர் சிங்கோட தம்பி அவருக்கு எதிரா பேசினாரு, அமர் சிங்கோட போன் டேப்பிங் ஆச்சு. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் இண்டிகேட் பண்ணலையா? காங்கிரஸ் பார்ட்டி எப்படி ஹாரஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு. அமர் சிங்க, முலாயம் சிங் யாதவ, ஜெயா பச்சன. காங்கிரஸ் கட்சி கருணையுள்ள கட்சிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சிகிட்ட இப்போ எந்த அளவுக்கு தொல்லை பண்ற அளவுக்கு ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அவங்கள ஒரு ஆபீசரை கூட அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இதை விரும்பவே கிடையாது. யார் மேலேயும் வெறுப்புணர்ச்சியோட நாங்க இதை பண்றதே கிடையாது. ஆனா யாராவது தப்பு பண்ணா, அதாவது அவர் ஒருவேளை வாழைப்பழத்தோல்ல வலிக்கு கீழே விழுந்தாலும் காங்கிரஸ் கட்சி தான் அவமானப்படுத்துவாரு, காங்கிரஸ் கட்சி தான் தப்பா பேசுவாரு. இல்ல முடி கொட்டினா கூட அவங்க காங்கிரஸ் கட்சி தான் தப்பு சொல்லுவாங்க, நாங்க கெட்ட ஷாம்பு கொடுத்துட்டோன்னு. நீங்க வழி முழுக்க வாழைப்பழ தோலல்ல முள்ளதான் போட்டு வச்சிருக்கீங்க. முள்ளு போட்டு வச்சிருக்கோங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க வேற வழியில போகணுங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க போற வழி எங்களுக்கு சங்கடமானது. அதனால நாங்க அங்க முள்ளு போட்டு வச்சோம். நாங்க எங்களை பாதுகாத்துக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க எங்களை பாதுகாத்துக்க கூடாதா? அவரு எப்பவும் கூட 10-15 வண்டிகளோட தான் போவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் கேட்ஸ், பிரவுன் கேட்ஸ்னு நிறைய கேட்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க தனியா போவோம், நடந்து போவோம். அதனால முள்ள நாங்க கேடயமா வச்சிருக்கோம். அவங்க பூக்களுக்காக அவங்க ஒரு வழியை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நாங்க முள்ளையே கிரீடமா தான் வச்சிருக்கோம். சல்மான் சார், ஒரு பக்கம் நீங்க முள்ளு போட்டோன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் சமாஜ்வாடி பார்ட்டி கூட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கீங்க. இது விஷயமா எங்க கிட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் சல்மான் குரோஷித் அவர்கள் கிட்ட கேட்கலாம். உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி கட்சிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் தரப்புல வழக்கு நடத்திட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் சல்மான் மீது ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சல்மான் குரோஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. சல்மான் சார், ஆரம்ப காலத்துல நீங்க அமர் சிங் அப்புறம் முலாயம் சிங் யாதவ் மீது ரொம்ப ஆக்ரோஷமா கோவப்பட்டிருக்கீங்க. ஆனா கடந்த 2-3 நாளா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, நீங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் பயந்துட்டீங்களாமே? இல்ல இல்ல, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். ஒன்னு நேருக்கு நேரா சண்டை போடுறது, இன்னொன்னு நாட்டோட அரசியல்ல, இப்போதைக்கு இந்தியாவோட அரசியல்ல பாத்தீங்கன்னா எந்த வேகத்துல எந்த திசை நோக்கி போகணுங்கிறது. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நாங்க ஒரு முக்கியமான கட்டத்துல நின்னுகிட்டு இருக்கோம். எங்க அரசாங்கம் மிகப்பெரிய வேலையை செஞ்சாகணும். எங்க அரசாங்கத்துக்கு அன்கம்ஃபர்டபுளா எந்த வேலையும் செய்ய நாங்க விரும்பல. எங்க அரசாங்கத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. நாங்க கஷ்டப்படுவோம், ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அமர் சிங் இடதுசாரி கட்சிகளோட சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும்? இல்ல, இடதுசாரி கட்சிகளோட எங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க கூட சம்மந்தம் இருக்கு. நாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளத்தையும் வரவிட மாட்டோம். ஒருவேளை பேச்சுவார்த்தையால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட வளர்ச்சிக்காக, அதனுடைய நன்மைக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் அவசியமா இருந்தா கண்டிப்பா நாங்க அவங்கள வரவேற்கிறோம். ஆனா இத பேச்சுவார்த்தையால மட்டும்தான் முடிக்க முடியும். நாங்க யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் இது உண்மைதான். உங்களுக்கு மேல இருந்து சிக்னல் கிடைச்சிருக்கு, உங்களோட ஹீட்டை கொஞ்சம் குறைங்கன்னு. இங்க பாருங்க, மேல இருந்து வர சிக்னல் யார் புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் வரும். நான் புரிஞ்சுப்பேன். என்னுடைய பொறுப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்குவேன். சென்ட்ரல் கவர்மெண்டோட பொறுப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்குவேன். அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நான் ஒருபோதும் பண்ண விரும்பல. எனக்கு முக்கியமானது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா இந்த நாட்டுக்கு முக்கியமானதும் அவங்க தானே. உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வரும், இன்னைக்கு வரும், இல்ல என்ன ஒரு 8 மாசம் கழிச்சு கூட வரும். இது டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். சல்மான் சார், ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல அவங்க பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, அங்க நீங்க காங்கிரஸ ஸ்ட்ராங் ஆக்க விரும்புறீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல யார நீங்க உங்க எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க உங்க கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. இல்ல, நான் கூட சேர்த்துக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நாங்க கூண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு நாள் அவங்களே நிச்சயம் கூண்டுக்குள்ள நான் உட்கார வைப்பேன். அப்படி ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும், தேர்தல் டைம் வரும். எங்க அரசாங்கம் வீழ்றதுக்கு முன்னாடியே அவங்க எங்க மேல பழிய சுமத்த முடியாது. டேலண்ட் என்னன்னா, நீங்க முன்னாடியும் வர மாட்டீங்க, முகத்தையும் மறைக்க மாட்டீங்க. இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது. இது முகத்தை மறைக்கணும்னா நாங்க மறைச்சுப்போம். ஆனா எதிரில நான் இருக்கேன், தைரியமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய போராட்டத்தோட அர்த்தம் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணுங்கிறது இல்ல. நாங்க நேருக்கு நேரா போராடுவோம். நாங்க எப்பவும் பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்தவே மாட்டோம். சல்மான் சார், வாரணாசியில பாம் பிளாஸ்ட் ஆச்சு. பாரதிய ஜனதா பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி முலாயம் சிங் யாதவோட அரசாங்கத்தை கலைக்கணும்னு சொன்னாங்க. நீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்காக போராடுவீங்க, ஆனா இந்த பிரச்சனையில நீங்க முன்னாடி வரவே இல்லை. இங்க பாருங்க,
இன்னொன்னு சொல்லப்போனா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் என்ன நம்புறேன்னா, எங்களுக்கு முலாயம் சிங்கோட அரசாங்கம், அதாவது எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கலனாலும், எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டமா இருந்தாலும், பயங்கரவாதம்னு வரும்போது எங்க எதிரி பயங்கரவாதிங்க தான். அதனால தான் சொன்னோம், பயங்கரவாதத்துக்கு எதிரா நம்ம நாடு சிதறி போயிருக்குன்னு காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு. இப்ப நாம எல்லாரும் ஒண்ணு. அதாவது கார்கில் வரப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். இப்பவும் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். இனிமேலும் இருப்போம். கசப்பான உண்மை என்னன்னா, ஜார்ஜ் புஷ் வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் இத பாக்குறோம். நாட்டுல உள்ள எல்லா முஸ்லிம்ஸும் காங்கிரஸ் பார்ட்டியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பலத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா, காங்கிரஸ்க்கு இருக்கிற முஸ்லிம்ஸ் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தோணுச்சு. இங்க பாருங்க, இது உண்மை இல்ல. ஆனா நாங்க அதை ஒத்துக்கிறோம். அதாவது முஸ்லிம்ஸ் மேல காங்கிரஸ்க்கு ஒரு தீர்மானம் இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு காங்கிரஸ் கூட ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு. அவங்க காங்கிரஸோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்க எப்பவுமே நிறைவேற்றுவோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி. புஷ் விஷயத்துல நம்ம நாட்டு முஸ்லிம்ஸ் மட்டும் வருத்தப்படல. இடதுசாரி கட்சிகளும் கூட தான் வருத்தப்பட்டாங்க. சொல்லப்போனா எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அப்புறம் பிரதம மந்திரி இதை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்காரு. இது அவ்வளவு ஈஸியான வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒருத்தரை பிரமிக்க வச்சு இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸோட விளையாடுறத நாங்க எப்பவும் விரும்பல. அதை நாங்க என்னைக்கும் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை புரிய வைப்போம். இது நாட்டுக்காக இப்ப எங்களுக்கு அது அவசியமா படுது. இதனால 10% வளர்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும். இதுல கண்டிப்பா நமக்கு பலன் கிடைக்கும். இதை நாங்க எல்லாருக்கும் சொன்னோம். நாங்க எங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லாரு கூடயும் நாங்க கைகோத்து நிக்கிறோம். இது தப்பு இல்ல. எங்களுக்கு அவங்க கூட பாகுபாடு இருக்கு. ஈரான் விஷயத்துல, ஈராக் விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரசாங்கத்தை நடத்துறதுக்காக, பவர்ல இருக்கணுங்கிறதுக்காக எப்பெல்லாம் இடதுசாரி கட்சிகள் சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க தலை குனிவீங்க. வெறும் தலை குனியறது இல்ல. ஒருவேளை நாங்க அந்த நிலைமையில இருந்தா, அந்த யுகத்துல இருந்தா, அரசியல நாம கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கும். நம்மளோட விருப்பத்துக்கு நாம சில விஷயங்கள் செய்ய வரும்னா, அது கூட்டணிக்கு பிடிக்காதப்போ அது எப்படி நடக்கும்? ஆனா அவங்க கிட்ட நான் ஒண்ணு மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன். அவங்க கொஞ்சமாவது எங்களை நம்பி ஆகணும். நாங்க எது செஞ்சாலும் அது நாட்டோட நன்மைக்கு தான் அப்படின்னு. எங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம நாடு மட்டும் எப்பவும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம நாட்டோட கொடி பறந்துகிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய முயற்சி. உங்களுக்கு பயமா இல்லையா? முஸ்லிம்ஸ் கோவமா இருக்காங்க, மைனாரிட்டி கோவமா இருக்காங்க, சமாஜ்வாடி பார்ட்டி அப்புறம் இடதுசாரி கட்சிங்க கூட போயிடுவாங்களோன்னு. அப்புறம் நீங்க பாருங்க, எல்லாம் கைவிட்டு போறத பாத்துட்டு இருக்கணும். நீங்க மைனாரிட்டிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் தெரியும். அதாவது யாரோட அம்பாசிடர் லக்னோல இருந்தாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு. நீங்க மைனாரிட்டி அப்பாவின்னு மட்டும் நினைக்காதீங்க. மைனாரிட்டிக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள பிரச்சனை இருக்கு. அவங்க முன்னேறதுக்கு கல்வி விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி முலாயம் சிங் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், ரிசர்வேஷனை கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம். அன்சாரியா இருக்கட்டும், புன்கரா இருக்கட்டும், பாசியா இருக்கட்டும், மன்சூரியா இருக்கட்டும், மாலிகா இருக்கட்டும், முலாயம் சிங் அவங்கள பத்தி சொல்றதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு சண்டை எதுக்காக? எல்லாம் வேலை வாய்ப்புக்காக. அதுக்கு எங்க அரசாங்கம் வேலை வாய்ப்புக்கான ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. சோ இதனால எல்லாருக்குமே நன்மை இருக்கு தானே. சல்மான் சார், யாக்கூப் சாரை பத்தி நீங்களும் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. இப்ப அவர் அரசாங்கத்துல மந்திரியா இருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, யாரு கார்ட்டூன் போட்டாங்களோ அவங்க தலைய கொண்டு வரவங்களுக்கு 51 கோடி பரிசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. நீங்களும் அமைதியா இருங்க. பாருங்க, நான் அமைதியா இருந்தேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணுது இல்ல? இங்க பாருங்க, நான் பேசியிருக்கேன். நான் பேசினதுனால என்னுடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்னதுனால என்னுடைய உருவ பொம்மையை அவங்க எரிச்சிருந்தா, நான் சங்கட் மோச்சனுக்கு போனப்போ அங்க சங்கட் மோச்சனை கங்கை நீரை வச்சு அவங்க கழுவவும் செஞ்சாங்க. இப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா, இத விரும்புறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இத விரும்பாதவங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மத்தியில நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது உதவி வேணும். அப்பதான் இந்த நாட்டை இந்த சங்கடத்துல இருந்து நாங்க வெளியேற்றவே முடியும். உண்மை இதுதான், கண்டிப்பா இதுதான். இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் முஸ்லிம்ஸோட பிரச்சனைக்காக போராட தயாரா இருக்காங்க. ஒருவேளை அஸ்ரத் சாரோட செயல்பாட்டுல ஏதாவது தப்பு இருக்குன்னா முஸ்லிம்ஸ் ஏன் அதை நம்ப போறாங்க? ஏன் ஹிந்துஸ் அந்த போராட்டத்துல கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு? அவங்களுக்காக ஹிந்துஸும் கண்டிப்பா ரோட்டுக்கு வருவாங்க. ஆனா நீங்க தான் கூப்பிட்டாகணும். ஹிந்துஸை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு அத்வானி மறுபடியும் ரத யாத்திரை போயிட்டு. ஆனா எந்த வழியா அவங்க கூட்டிட்டு போனாங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாங்க ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் ஒன்னாகணும்னு விரும்புறோம். முஸ்லிம்ஸ் ஹிந்துஸோட கஷ்டத்தை பத்தி பேசணும், ஹிந்துஸ் முஸ்லிம்ஸோட கஷ்டத்தை பத்தி பேசணும். அத்வானி சார் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு அதை பத்தி தெரியல. அவரு மக்களை கூப்பிட விரும்புறாரு. அதுக்காக தான் அவர் ரத யாத்திரைக்கு போனாரு. ஒருவேளை அவர் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புறாரோ என்னமோ. அவருடைய கட்சி மக்களை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாடு என்ன முடிவெடுக்குங்கிறத வருங்காலத்துல பார்க்கலாம். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறாங்களான்னு பார்க்கலாம். நீங்க கேட்கலாம். சல்மான் குர்ஷித் சார், இப்போ காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பயங்கரவாதிகளை சமாதானப்படுத்துற கொள்கை தவிர்க்க முடியாததா இருக்கு. அது முஸ்லீம் விஸ்வ வித்யாலயா விஷயமா இருக்கலாம், இல்ல ஆந்திர பிரதேஷ் விஷயமா இருக்கலாம்,
இல்லைன்னா மற்ற இடங்களோட விஷயங்களா இருக்கலாம். ஆனா பிஜேபி அரசியலுக்காக ரத யாத்திரை போகும்போது காங்கிரஸ்க்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? கஷ்டங்கிறது காங்கிரஸ்க்கு கிடையாது, எங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஏற்கனவே நடந்த யாத்திரையால என்ன நடந்திருக்கு அப்படின்னு. எவ்வளவோ கலவரங்கள், எவ்வளவோ பயங்கரவாத செயல்கள், இந்தியா பூரா அது பரவி இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த யாத்திரை சரியான திசையில போகாது அப்படின்னு. அப்புறம் சமாதானத்தை பத்தி சொல்லணும்னா, நாங்க இதை மறக்கவே இல்லை. அதாவது ஒரு தம்பியோட கையை பிடிச்சிக்கிறது அது சமாதானம் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை ஒருத்தர் பலவீனமா இருந்தா, ஒருத்தர்னால நிக்கவே முடியல அப்படின்னா, நாங்க அவருடைய கையை பிடிச்சா, அவங்க பின்தங்கியவங்களா இருக்கலாம், அவங்க தலித்தா இருக்கலாம், இல்ல அவங்க மைனாரிட்டியா இருக்கலாம். எங்களுக்கு அரசியல் அமைப்பு இதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கு. நாங்க அரசியல் அமைப்பை மறந்து சமாதானமா நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலிகேட் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை யார் உருவாக்குனாங்க? சத் சையத் உருவாக்குனாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, மைனாரிட்டிஸ்க்காக கட்டப்பட்ட எத்தனை நிறுவனங்கள் இருக்கோ அதுல எல்லாம் 50% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. அதை சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிருக்கு, நாங்க சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு. ஒருவேளை யாராவது இப்படி சொன்னா, அலிகேட் விஸ்வவித்யாலய மைனாரிட்டி சமூகத்துக்காக கட்டப்பட்டது இல்லைன்னு அதுல கண்டிப்பா ஒரு கேள்வி வந்தே தீரும். அந்த கேள்விய சுப்ரீம் கோர்ட் தீர்க்கும், இல்லனா பார்லிமெண்ட் தீர்த்து வைக்கும். இதுல சமாதானம் எங்கிருந்து வந்துச்சு? ஆனா சல்மான் சார், முஸ்லிம்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணாலும் சரிதான். ஆனா ஒருவேளை உத்தரப்பிரதேச அரசாங்கம் தனியா ஒரு யூனிவர்சிட்டி கட்ட விரும்பினா அதை நீங்க அப்ஜெக்ட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, அவங்க யூனிவர்சிட்டி கட்ட விரும்பினாங்க, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல, என்னைக்கும் கிடையாது. அவங்க அந்த யூனிவர்சிட்டியை கட்டுறதுக்கு முன்னாடி பால் கபூரை லைஃப் டைம் சான்சலரா அவங்க ஆக்குனாங்க. அதுவும் ஆசம் கான் மாதிரி ஒரு ஆள். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா பியூனோட கூட லாக்கிலோன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல 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 இல்ல, நீங்க பியூன் எதுக்காக குறைச்சு மதிப்பிடுறீங்க? அந்த பதவியை பாத்தீங்கன்னா அது ரொம்ப மதிப்பிற்குரிய பதவி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த யூனிவர்சிட்டியில லைஃப் லாங்னு யாரையுமே ஆக்கக்கூடாது. லைஃப் லாங்னு மகாத்மா காந்தி கூட விஸ்வவித்யாலயன்னு ஒண்ணு இல்ல, அவரு கூட சான்சலர் ஆகலையே. லைஃப் லாங் எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கும் யாரும் சான்சலர் ஆகவே இல்ல. ஆசம் கானை எதுக்காக ஆக்குறாங்க? ஒருவேளை அவர் யூனிவர்சிட்டியை கட்ட விரும்புனா ஆசம் கானோட பேரை நீக்கிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் அவர் ஆக்குனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஸ்வவித்யாலயம் கட்ட முடியும், அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம். உங்களை தப்பா பேசினதுனால அவரை நீங்க எதிர்க்கிறீங்க, சரிதானே? ஆசம் கான் என்னை பத்தி தப்பா பேசினது என்னமோ உண்மைதான். என்ன அவரு எஜுகேஷன் மாஃபியான்னு சொன்னாரு. இப்போ ஆசம் கானுடைய யோசனை எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அப்புறம் என்ன எதுக்காக பேச வைக்கிறீங்க? என்ன பேச வச்சு என் வாயிலிருந்து ஏதாவது அசிங்கமா வரணும்னு பாக்குறீங்க நீங்க? சல்மான் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பவரில் உத்தரப்பிரதேஷில் உக்காந்துருக்கிறவங்க திருடங்க, ரவுடிகளை நாடி போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திருடங்களை, ரவுடிகளை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்களும் திருடர்கள் தானே? நான் சொல்ல வர்றது, நீங்கள் உங்கள் பொறுப்புகளை மறந்துட்டீங்களா சார்? இல்ல, பொறுப்புகளை யாரும் எப்பவும் மறக்கவே கிடையாது. நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னதை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன? ஆனா சல்மான் சார், இல்ல, இது உண்மை. ஒருத்தர் எப்போது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள திருடன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள நல்லவங்கன்னு தானே சொல்லுவாங்க. இன்னொன்னு, உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுத்திருக்கீங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முலாயம் சிங் யாதவ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பாருங்க, விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நாங்க சப்போர்ட் பண்ண தான் செஞ்சோம். என்னன்னு சொன்னோன்னா, சமூகத்துக்கு விரோதமான எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் இருக்காது அப்படின்னு. அரசாங்கத்தை நடத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க என்னைக்குமே சொன்னதே கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு எங்களுடைய எண்ணிக்கையும் தேவைப்பட்டதா தெரியல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓட்டிங் நடந்துச்சு. அங்க நாங்க இருந்தோமா? அங்க இல்லையே. நாங்க அவங்கள எதிர்த்தோம். அங்கேயே சொன்னோம். அவங்க யூனிவர்சிட்டியை கட்ட போகும்போது நாங்க எதிர்த்தோம். அப்புறம் எப்படி இது சப்போர்ட்டா மாறும்? நீங்க டெக்னிக்கலா பாருங்க. ஒரு முறை சப்போர்ட் பண்ணிட்டோம்னா, சொல்ல போனா எப்பவுமே அந்த சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் கழுத்தை நெரிக்கும் போது யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சல்மான் சார், இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவர்னருக்கு லெட்டர் கொடுத்தீங்களா? நீங்க இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னு. கவர்னர் அன்னைக்கு இதை பத்தி கேட்டதே கிடையாது. இதுவரைக்கும் கேட்கல. கேட்டதானே பதில் சொல்ல முடியும். இப்ப அவர் கேட்டதுனால நான் பதில் சொன்னேன். கவர்னர் கேட்டா நான் பதில் சொல்ல போறேன். கேட்காம எப்படி நான் சொல்ல முடியும்? இததான் சொல்லுவாங்க டபுள் ஸ்டாண்டர்ட் கேம்னு. இதை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. இத தெளிவான அரசியல்னு சொல்லுவாங்க. இதை யானை பல்னு கூட சொல்லுவாங்க. காட்டுறது ஒண்ணு, சாப்பிடுறது ஒண்ணு. நீங்க திரும்ப திரும்ப யானைகிட்டே போயிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு யானை கூடயே சண்டை இருக்கு. யானையை பத்தி பேசாம இருக்க முடியும் போலயே. சல்மான் சார், நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசல காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமையை பத்தி கேட்கலாம். ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரசிடென்ட் சல்மான் குர்ஷித் மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் சல்மான் குர்ஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் உத்தரப்பிரதேசல காங்கிரஸ்குள்ள நடந்துட்டு இருக்கிற சண்டைய தடுக்க முடியல. சல்மான் சார், உங்களை உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புனது
கட்சிய ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக. ஆனா என்னைக்கு உங்கள பிரசிடென்ட் ஆக்குனாங்களோ அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டுச்சு, உங்க உருவ பொம்மைய எரிக்க ஆரம்பிச்சாங்க, உங்க கட்சி ஆட்களை ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சண்டை போட்டு நடு ரோட்டுக்கு வந்தாங்க. இது உண்மைதான். அங்க நிறைய பேர் இப்படிதான் பண்ணாங்க. ஆனா அவங்களோட வரலாறு என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தாங்க, யாருக்கிட்ட இருந்துட்டு வந்தாங்க, இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடி வைங்க. சாதாரணமான ஒர்க்கருக்கு இப்ப என்ன வேலை? அந்த ஒர்க்கர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க எப்பவும் பிஸியாவே இருப்போம். நாடு பூரா கட்சியோட நிலைமை இதுதான். ஆனா நாங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாரையும் சாஃப்டா எங்க கூட கூட்டிட்டு போகணும்னு தான். இதுக்கப்புறம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க ஒரு கனவை காங்கிரஸ் கட்சிக்கு வித்துட்டீங்க. உத்தரப்பிரதேசத்துல மறுபடியும் தோல்வி அடைஞ்சாலும் காங்கிரஸ் பார்ட்டி மறுபடியும் ரிவைவ் ஆக முடியும். ஆகும். ஒருவேளை அரசியல்வாதி கனவு காங்கலன்னா அவனால முன்னேறி போகவே முடியாது. இந்த கனவு நடக்கவே முடியாது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த கனவு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா நனவாகும். ஆனா அதுக்காக உழைச்சே ஆகணும். 17 வருஷமா நடக்காதது வெறும் 7 நாள்ல நடக்க போறதில்ல. நாம முயற்சி பண்ணியே ஆகணும். எங்ககிட்ட அதுக்கான வலிமை இருக்கு, மிகப்பெரிய வலிமை இருக்கு. சோனியா அவர்கள் எங்க ஆனா கூட இது இருக்காங்க. உண்மை இல்லையா? உங்களோட கனவை மக்கள் சுக்குநூறு ஆக்கிட்டாங்களே. நீங்க வந்ததுல இருந்து ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு, 6 விதான்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் கட்சி தோத்துட்டாங்க. இல்ல, அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த தேர்தல்ல நாங்க ஜெயிச்சிருக்குமா என்ன? எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க மாட்டாங்க இல்லையா? இந்த தடவை எங்ககிட்ட சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேல நாங்க 20% இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கோம். தேர்தல் வரும், வந்தா எல்லாமே தெரிஞ்சிரும். இப்ப நாங்க எங்க இருக்கோம், எங்க இல்லன்னு. சல்மான் சார், இலாஹாபாத் எங்க பண்டிட் நேரு பிறந்தாரோ, எங்க இந்திரா அவர்கள் இருந்தாங்களோ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அசெம்பிளி எலெக்ஷன்ல 660 ஓட்டு கிடைச்சது. நான் இதை ஏத்துக்கிறேன். எங்களுக்கு இது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனா யார் இதை சொல்றாங்களோ அவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு எந்த இடத்துல இருந்தாரோ, எந்த இடத்துல பிரதிநிதித்துவம் பண்ணாரோ, அங்க இன்னைக்கு யார் ஜெயிச்சு வர்றாங்க? மத்தவங்கள கொன்னுட்டு, ஜெயிச்சவங்கள கொன்னுட்டு, ஜெயில இருந்துகிட்டே தேர்தல ஜெயிச்சு வர்றாங்க. அப்ப இந்த அசிங்கம் எனக்கு மட்டும் கிடையாது, மொத்த நாட்டுக்கும் தானே. அதுக்கான பொறுப்பாளி நீங்களும் நானும் தானே. எங்க ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ ஜெயிச்சு வர்றாங்களோ அங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சு, அதுலயும் காங்கிரஸ் கட்சி தோத்துருச்சு. இல்ல அப்படி இல்ல, எல்லா இடத்துலயும் தோக்கல. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் தோக்கல. அதுல இப்ப பாதி சீட்டு சமீபத்துல பாத்தீங்கன்னா, தோத்தாங்களா இல்லையா? அதுல பாதி சீட்டு நாங்க ஜெயிச்சோம். சில இடத்துல எங்களுக்கு பஸ்வா கூட ஒப்பந்தம் கூட இருந்துச்சு. ஆனா பஸ்வா கூட எங்க ஒப்பந்தம் இருந்துச்சோ அதுல வருத்தத்துக்குரிய விஷயம், அந்த மக்கள் எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு பயங்கரவாதம் இருக்கோ, நான் என்ன சொல்றேன்னா ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு முலாயம் சிங் அவர்கள் முதலமைச்சரா இல்லன்னா, முலாயம் சிங் அவர்கள் இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கினாரோ அதுல ஒரு சீட்டு வாங்கினாருன்னா நான் சேலஞ்ச் பண்றேன், அரசியலை விட்டே போயிடுறேன். அவருக்கு பவர்ல இல்லாம தேர்தல போட்டியிட தைரியம் இருக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம். சல்மான் சார், சென்ட்ரல்ல உங்க அரசாங்கம் இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம். நான் தேர்ந்தெடுக்க விரும்பல. நாங்க ஒரு பொறுப்பான கட்சி. எங்களுக்கு இந்த நாட்டோட வரலாற்றோட ஒரு பந்தமும் சம்பந்தமும் இருக்கு. எங்களுக்குன்னு சில தீர்மானங்கள் இருக்கு. எங்களுக்கு இங்க பொதுமக்கள் கிட்ட மரியாதை இருக்கு. நாங்க ரவுடிசம் பண்றதுக்காக அரசியலுக்கு வரல. உங்களோட தீர்மானம் ராகுல் காந்தி மட்டும்தான். யூபில காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க அவரை யூஸ் பண்ண பாருங்க, பாக்குறாங்க. நாங்க ராகுல் காந்தியை யூஸ் பண்ண விரும்பினா இன்னைக்கு அவர் எல்லா இடங்கள்லயும் உத்தரப்பிரதேசல சுத்திக்கிட்டு இருப்பார்ல. நாங்க ராகுல் காந்தி கிட்ட கேட்டோம், அவர்கிட்ட உறுதியா கேட்டோம், நீங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன செய்ய விரும்புறீங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு நிலத்தை தயார் பண்றதுக்கு, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க நிலத்தை தயார் பண்றோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அவர் நல்லா கவனிச்சுப்பாரு, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு. நாங்க நிறைய பேசுவோம். ஆனா உழைக்கிறதுங்கிறது எங்களுடைய பொறுப்பு தானே. நாங்க போய் அவர்கிட்ட நீங்க தேர்தல ஓட்டு வாங்கி எங்களை ஜெயிக்க வச்சு கொடுங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா சரியா இருக்காது. ஆனா உழைக்கிறதுக்கு பதிலா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இல்ல, அப்படி எதுவும் இல்ல, கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசல நிறைய சண்டை நடந்திருக்கு. அதாவது வரலாறுல உத்தரப்பிரதேசல தான் நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனா அப்ப வேற இப்ப வேற. யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர்கிட்ட போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால மட்டும் அது பெரிய சண்டை ஆயிடாதுல்ல. கிரவுண்ட்ல போய் நின்னாதான் அது கண்டிப்பா சண்டையாகும். கிரவுண்ட்ல நிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அங்க வாங்க, எங்க ஒர்க்கர்ஸ் கூட உட்காந்து பாருங்க. சண்டை எங்க நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எங்கேயுமே சண்டை கிடையாது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், மயானத்துல கண்டிப்பா என்னைக்குமே சண்டையே நடக்காது. சண்டை தெருவுல தான் நடக்கும். ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் உங்ககிட்ட இப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணலையா? கடந்த காலம் திரும்பி வராது, ஆனா போனது போனதுதான்னு. இதுவரைக்கும் அந்த மாதிரி சொன்னதை என் காதுபட நான் கேட்டதே கிடையாது. இப்போதைக்கு நாங்க இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்ககிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. நாலா பக்கத்துல இருந்து சத்தம் வருது, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. இப்ப நாங்க அங்க போகணும், அவங்கள காப்பாத்தணும், அந்த முயற்சியில தான் நாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க அதுல வெற்றி அடைவோம்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ரோல. இப்போ முலாயம் சிங் யாதவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
ஆனா அதை நீங்க எராடிகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அடுத்த முறை மாயாவதியோட அரசாங்கம் வந்ததுன்னா நீங்க ஒருவேளை மாயாவதி அரசாங்கத்தை கூட எராடிகேட் பண்ண முயற்சி பண்ணுவீங்களா, இல்ல உண்மையிலேயே கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸோட இமேஜை சரி பண்ண முயற்சி பண்ணுவீங்களா? பாருங்க, நீங்க எரடிகேஷனை பத்தி சொன்னீங்க. ஒருவேளை அவங்க இறங்கலன்னா உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. நாங்க வளர்ச்சியை தான் விரும்புறோம். ஒருத்தரை நீக்கி இன்னொருத்தரை உட்கார வைக்க விரும்பல. அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்புக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. மின்சார திட்டம் ராஜீவ்காந்தி பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தகவல் அறியும் உரிமையை கொடுத்திருக்காங்க. இப்போ சின்ன சின்ன டவுன்ஸை டெவலப் பண்றதுக்காக ஒரு சிறப்பான நிறுவனம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்காங்க. ரூரல் ஏரியாக்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றேன்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. இந்திய கட்டுமானங்கள் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க உத்தரப்பிரதேச தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு விரும்புறோம். சல்மான் சார், நீங்க திரைக்கு பின்னாடி மாயாவதி அவர்கள் கூட ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? திரைக்கு பின்னாடி ஏதாவது செய்யணும்னா அப்போ ஒரு மிகப்பெரிய திரை இதுக்காக தேவைப்படும். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க எங்க சொந்த காலில் நிக்கணும்னு விரும்பினா பைசாக்கியை விட்டாகணும். பைசாக்கி உதவியால எங்களால என்னைக்குமே முன்னேறி போக முடியாது. எங்க எல்லாருக்கும் உத்தரப்பிரதேசல இடம் கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு நாங்க பின்னாடி இருந்து முன்னாடி வர்றதுக்கு விரும்புறோம். முன்னாடி இருக்கிறவங்களை இறக்காத வரைக்கும் எங்களால முன்னேறி போகவே முடியாது. அப்புறம் எங்களுடைய முயற்சி நாங்க சொந்த காலில் நின்னாகணும், எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து போகணும். காங்கிரஸ் இன்னொரு தடவை அவங்க கொடிய தைரியமா பார்க்க விடணும். முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். அப்புறம் நீங்களும் முடிவு பண்ணுவீங்க, காலமும் சேர்ந்து எங்களுக்கு. சல்மான் சார், நாங்க மக்கள் சார்பா குற்றச்சாட்டுகளை சுமத்தணும். இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மக்களின் நீதிபதி பிரபல கார்ட்டூனிஸ்ட் சுதீர் தெலுங்கோட தீர்ப்பு என்னங்கிறத பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல மக்கள் சார்பா வழக்க நடத்தணும் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி சேர்மன் சல்மான் குர்ஷித் மீது. நம்ம சல்மான் அவர்கள் கிட்ட சமாஜ்வாடி கட்சிக்கு எதிரான சதிகளை பத்தி தெளிவா கேட்டோம். அப்புறம் சல்மான் குர்ஷித் கிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய இன்ஃபைட்டிங்க பத்தியும் கேட்டோம். இப்ப நாம இன்றைய வழக்குல இன்றைய ஜட்ஜ் சுதீர் தெலுங்குடைய தீர்ப்பை பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சல்மான்ற பேர் இருக்கே அதுவே ஒரு கான்ட்ரோவர்சிக்கு நெருங்கின பேரு. அது சல்மான் கானா இருக்கட்டும், சல்மான் ரஷீதா இருக்கட்டும், சல்மான் குர்ஷிதா இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ஒரு நல்ல ஜென்டில்மேன். நான் எதை வச்சு சொல்றேன்னா, கடந்த 25 வருஷத்துல கார்ட்டூன்ல நீங்க 2 தடவை தான் வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் சல்மான் அவர்கள் முலாயம், அமர் சிங், அப்புறம் சமாஜ்வாதி கட்சிக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் அவங்களோட அரசாங்கத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இந்த நீதிமன்றம் சல்மான் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது. அவர் உண்மையிலேயே இந்த குஸ்தி போட்டியை விட்டுட்டு ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டணும்னு. ஏன்னா இந்த மக்களுக்கு குஸ்தி போட்டி ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்க போகுது. யார் சரி யார் தப்புன்றத கூடிய சீக்கிரம் மக்களே முடிவெடுப்பாங்க. நீதிமன்றம் இவருக்கு இன்னொரு அட்வைஸும் கொடுக்குது. அது முலாயம் சிங், அமர் சிங் இவங்களோட அப்சஷன்ல இருந்து வெளியே வந்து உத்தரப்பிரதேஷ் மக்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். இவர் வழக்க ஃபேஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தா இவர் உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான அரசியல்வாதின்னு தெரியுது. அப்புறம் நீதிமன்றம் இப்போதைக்கு இவரை விடுதலை ஆக்காது. தேர்தல் நடக்கும்போது உத்தரப்பிரதேஷ் மக்கள் தான் விடுதலை ஆக்குவாங்க. தேங்க்யூ. இந்த நம்பிக்கையோட சல்மான் குர்ஷித் உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்கும்போது அந்த கட்சியில தைரியமா களத்துல இறங்குவாரு. அப்புறம் மக்கள் முடிவெடுப்பாங்க இவருடைய பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு. இன்றைய வழக்க நாம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் வணக்கம்.